2 நாளா என் முக ஃபோன் பண்ணவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலை. பக்கத்தில் இருந்தாதாவது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ தூரத்தில் நம்ம மட்டும் தனியாக எப்படி போய் பார்த்துட்டு வர முடியும்? 1000 தடவை அவள்கிட்ட சொல்லியாச்சு. என்ன வேலை இருந்தாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண மறக்கப்படாதனே. ஏம்மா, என் செல்ல மொழி, நீயா வந்துட்டியா? இப்போதான் உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 2 நாளாக ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை. நீயே நேரில் வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம் மொழி. ஆமாம், நீ மட்டும் தனியாவா வந்த? உன் வீட்டுக்காரங்க? என்னாச்சு மொழி? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி கிடந்து அழுதுட்டடக்கா? ஏம்மா, இனிமே அந்த வீட்டில் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நான் பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துறேம்மா. ஏம்டி, என்னட்டி சொல்லுதா? அந்த அளவுக்கு அந்த வீட்டில் உனக்கு என்ன நடந்து? கொடுமை பண்ணவாம்மா என்னைய. என் மாமியார் என்னைய எப்போ பார்த்தாலும் வேலை செய்யன்னு சொல்லி சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காவாம்மா. என்னது, வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காளாவா மாமியார்? ஆமாம்மா, பாத்திரம் கழுவணுமா, துணி துவைக்கணுமா, சோத்தை பொங்கணுமா. அப்படியா? அந்த அளவுக்கு உன் மாமியார் உன்னைய கொடுமைப்படுத்துகளாகும். வாட்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாதான் இப்படிப்பட்ட மாமியாருக்கெல்லாம் புத்தி வரும். எதுக்கத்தே போலீஸ் ஸ்டேஷன் போறிய? மறுமொழி, விஷயத்தை கேட்டியா? என் மொழுக்க மாமியார் அவளை வீட்டில் எல்லா வேலையும் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துக்கலாம். அதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்தால் தான் இப்படிப்பட்ட மாமியாருக்கெல்லாம் புத்தி வரும் பார்த்துக்க. அப்படியா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தை. நானும் உங்கள் கூட வரேன். எனக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ யார் மேலே மறுமொழி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா? உங்கள் மேலே தான் அத்தை. என்ன மறுமொழி சொல்லுதா? ஆமாத்தை, நீங்களும் என்னைய வீட்டில் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும் எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருக்கிறீர்கள. அப்போ நானும் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்களா? மறுமொழி, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அது கொடுக்க போறேன், இது கொடுக்க போறேன். நீ மோளுக்கு தேவையில்லாமல் லூசு தரமா ஐடியா கொடுக்கறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா மொவளை மாமியார் வீட்டுக்கு விரட்டி விடக்கூடிய வேலையை பாருங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாம அடுத்த வேலை வந்து செய்வாவ.